ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை நழுவ விடுபவர்கள் யார், எப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நழுவ விடக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறத விளக்க போறேன். எனது மேன்மைமிக்க பேராசானவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டில் தான் பலன் இருக்கு. எல்லா முறையிலும் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் வணக்கத்துக்குரியவர்கள். கண்டிப்பா அவர்கள் எந்த முறையில் பார்த்தாலும் இந்த கிரகங்கள் எப்படி இருக்கு, கிரகம் தானே பலன் கொடுக்குது. கிரகங்கள் எப்படி இருக்கு, சுபத்துவமாக இருக்கா பாவத்துவமா இருக்கா, பலன் தர்றாப்புல இருக்கா கெடுதல் செய்யறாப்புல இருக்கா, ரெண்டும் கலந்து தர்றாப்புல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுலதான் சூட்சுமமா இருக்கு. சந்தர்ப்பத்தை நழுவப்படுதல் அவயோக தசாபதிங்க. இதை முன்னாடியே ஒரு இண்டெக்ஸான்னு சொல்லிடுறேன், இப்போ கூட விளக்கம் கொடுக்குறேன். எந்த ஜாதகத்திலும் லக்ன வலுவா இருக்கானுங்க. லக்ன வலு எதுக்கு சொல்றோம்? லக்ன வலு, லக்னாதிபதி வலு, ராசி அதிபதி வலு இருந்தா இன்னும் மேன்மை. எதற்காக சொல்றோம்? ஒரு ஜாதகத்துல யோகம் இருந்தால் அதை முழுமையாக அப்சர்வ் பண்ண லக்னாதிபதி அவசியம் வலுப்பட்டிருக்க வேண்டும். அவயோக தசாபதிகள், அவயோக கிரகங்கள் நன்மை தரும் விதத்துல 3-6-11 அமைப்புல இருந்து பாவத்துவம் அடையாமல் இருக்கும் பொழுது அந்த அவயோக தசா புத்திகள் இவருக்கு தேவையான அமைப்பை கொடுக்கும். அதையும் அப்சர்வ் பண்ண லக்னாதிபதி வலுவா இருக்கணும். அவயோக கிரகங்கள் வலுத்து நன்மை தராத அமைப்புல துன்பத்தை தந்தா அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய அமைப்புக்கு இந்த லக்னாதிபதி வலுவோட இருக்கணும். லக்ன பலப்பட்ட ராசியை பார்க்கணும். இப்படிங்கிற அமைப்புங்க. அப்ப யோக தசாபுத்திகள் முதல்ல ஒரு யோக ஜாதகத்துல, யோக ஜாதகம்னா சந்தர்ப்பத்தை நழுவ விடாதவர் எல்லாமே அடங்கிருங்க. அவரே நல்ல குணம், நல்ல மன வாழ்க்கை அமையும், நல்ல குழந்தை பிறக்கும். இந்த ஜென்மாக்கு இந்த பிறவிகளுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். குறைகள் சிறிய அளவில் இருந்துச்சுன்னா நம்ம கடந்து வாழ்ந்து விட்டு போய்விடலாம். பெருசா இருந்தால் தான் சங்கடம். அப்ப சந்தர்ப்பம் வரும் பொழுது நடக்கிற சம்பவங்களுக்கு பொறுப்பு பூரா தசாபதிகள் தான், கிரக தசாபதிகள் தான். இப்ப யோக ஜாதகம் அப்படின்னா லக்னம் வலுப்பட்டிருக்குன்னு சொன்னேன், லக்னாதிபதி வலுப்பட்டிருக்கணும். ரெண்டுல ஏதோ வலுப்பட்டாலும் பரவாயில்லை, ரெண்டுமே சோடையானதான் போச்சு. சரி, ரெண்டுமே சோடையாச்சு, லக்னத்தையும் கெட்ட கிரகம்னா ஜாதகம் யோகத்தை அனுபவிக்க முடியாத ஜாதகம்னு உறுதியா சொல்லிடலாம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து சுபத்தன்மையா இருக்கணும். 9ஆம் அதிபதி இதெல்லாம் பாக்கியஸ்தானம். 5, 9 இறைவர ஸ்தானம், பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்புக்கு அந்த கிரகங்கள் மறையாமல் இருக்க வேண்டும். பாவத்துவம் அடையாமல் இருக்க வேண்டும். மறைந்தாலும் பாவத்துவம் அடையாமல் இருக்க வேண்டும். கெட்டுத்தான் போகக்கூடாது. அப்ப அப்படிலாம் இருக்கும் பொழுது, அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்துல கூட அவயோக தசாபத்தி வந்தா அதை அப்சர்வ் பண்ண கொஞ்சம் தடுமாறுவார், நழுவ விட மாட்டாரு, கொஞ்சம் விட்டு விட்டு பிடிப்பார், அறகுறையா பிடிப்பாரு சொல்லிடலாம். முழுசா சந்தர்ப்பத்தை நழுவ விடுவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, லக்னம் கெட்டு லக்னாதிபதி மட்டும் ஏதோ 12ல மறைஞ்சு உயிர் சத்தோடு இருக்கும் பொழுது, ராசியும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது, இருள் சந்திரனா கூட இருக்கும் பொழுது, இருள் சந்திரன் அமைப்புல பாவத்துவம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் நடுநிலையா அவருடைய அமைப்பு இருக்கும்னு வச்சுக்கிறணும். அந்த நேரத்துல கடுமையான தசாபுத்திகள் வந்துச்சுன்னா சந்தர்ப்பத்தை நழுவ விடுவார். இதுல படிக்கிறது ஒண்ணும் வேலைக்கு போறது ஒண்ணும் இருக்குல்ல, அதுவும் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடுற அமைப்புல தான் வரும். அவயோக தசாபதிகளுங்க. மேசத்துக்கு புதன் தசை வரக்கூடாது, அருமையா சொல்லி கொடுத்துருக்காரு ஐயா. மேச ரிஷபத்துக்கு, மேச விருச்சிகத்துக்கு புதன் தசை வரக்கூடாது. அதுக்கடுத்து ரிஷபத்துக்கு குரு தசை வரக்கூடாது. மிதுனத்துக்கு செவ்வாய் தசை வரக்கூடாது. கடகத்துக்கு சனி தசை வரக்கூடாது. சிம்மத்துக்கு சனி தசை வரக்கூடாது. கன்னிக்கு செவ்வாய் தசை வரக்கூடாது. துலாமுக்கு குரு தசை வரக்கூடாது. விருச்சிகத்துக்கு புதன் தசை வரக்கூடாது, ஏற்கனவே சொல்லிட்டேன். தனுசுக்கு சுக்கிர தசை வரக்கூடாது. மகரத்துக்கு சூரிய சந்திர தசைகள் நல்லா இருக்காது. கும்பத்துக்கு குரு பகவான் நல்லா இருக்கும். மகரத்துக்கு குரு விரையாதிபதி வரும். இப்படிலாம் கிரக உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். கிரக உறவுகள் நமக்கு கிரகங்கள் என்ன தரும்ங்கிற அமைப்புக்காகத்தான் சொல்லப்பட்டதுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மூல நூல்களை தான் நம்ம பார்க்கணும். இடையில செருகப்பட்ட நூல்களில் தான் தப்பு தவறுமாக இருக்கும். பஞ்சாங்கத்திலேயே கிரக உறவுகள் தவறத்தான் இருக்குது, நுட்பம் இல்லை. இப்படி அமைப்புல தான் சொல்றதுங்க. ஆக சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் ஒருத்தர் வாழணும்னா லக்னம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 9ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், யோக தசாபத்திகள் வரணும். அப்பதான் அந்த ஜாதகத்தில் 100 ரூபாய் சம்பாதித்தாலும் யோக தசாபத்திகள் வரும். அவர் லக்னாதிபதி நல்லா இருக்கணும். 90 ரூபாய் சம்பாதிக்கிற அமைப்பு இருந்தாலும் அந்த லக்ன வலுவா இருக்கணும். 50 ரூபாய் சம்பாதிப்பா இருந்தாலும் அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அவயோக தசாபத்தி வரவே கூடாதுங்க. சிலருக்கு யோக ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா
அவயோக தசாபத்தி சிறு வயதிலே போயிருக்கும், பருவத்துல வராது. அப்படியே வரும்பொழுது கடைசி காலத்துல வரும். பிள்ளைகள் வச்சு தாங்குவாங்கல்ல, அந்த இதுல பிள்ளைகள் தாங்குவாங்க அமைப்பு இருக்கும். அப்ப ஒரு வாரத்தில் ஏதாவது பதில் இருக்கா? அனைத்துமே விதி விலக்கு உட்பட்டது அப்படிங்கிறத இதில் நான் அழுத்தமா பதிவு செய்கிறேன். எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல கிரகபாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகள் அடங்கிய 1300 மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. மனித வாழ்க்கை தேவையான அனைத்து அம்சங்களும் இருக்கு, பாருங்க. அந்த வீடியோக்களை பார்க்கும்போது உங்க ஜாதகத்தின் சாயல் கண்டிப்பாக இருக்கும். உங்க மனசுல உள்ள சந்தேகங்கள் அதுல பதில் இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கேள்வி எதுவாக இருந்தாலும் கட்டண முறையில் திரையக்கூடிய 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகத்தில் வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை அனுப்பி முன்பதிவு செய்யுங்க. திருமண பொருத்தம் மற்றும் சிசேரியனுக்கு உடனடியாக பதில் சொல்லப்படும். மற்ற விஷயங்களுக்கு ஒரு நாட்கள் தாமதமாக கிரக விளக்கத்தோடு பலன் சொல்லப்படும். இன்னும் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்கள் இதை உணர்வார்கள், அடுத்தடுத்து பார்ப்பாங்க. திருமண பொருத்தம் 10 பொருத்தங்கிறத விட்டுட்டு தசாபதி அமைப்புல திருமணமாகி எப்படி வாழ்வார்கள், திருமண பொருத்தங்கிறது வேற, திருமணத்தின் தரம் என்பது வேறு, எப்படி வாழ்வார்கள் அப்படிங்கிறது பார்க்கணும். தசாபதிகள் தான் அது காரணம். திருமணமாகி குழந்தை பெற்று அவர்களை வளர்த்து அழகக்கூடிய அமைப்புல நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் கிடக்கூடாது, இப்படிலாம் தெரியும். இப்ப இதெல்லாம் ஒரு கன்ஃபியூசஸ் ஆகுமே. அப்போ ஒரு ஜாதகத்துல பார்க்கலாமே, அவருடைய வாழ்க்கை தரத்தை பார்க்கும் பொழுது திருமணம் எப்படி இருக்குன்னு ஏன் சொல்ல முடியாது? ஆக திருமண பொறுத்த 2 ஜாதகத்தை வச்சுட்டு நட்சத்திரத்துல தினம் கணம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகக்கூடாது, நான் போறதில்லை. ஒரு ஜாதகத்தில் அவர் எப்படிப்பட்டவர், மனைவி எப்படிப்பட்டவருங்க, அற்புதம் மாறியெல்லாம் அந்த மாதிரிலாம் திருமண பொருத்தம் பார்க்குறேன். சிசேரியனுக்கு எல்லாருக்குமே நல்ல குழந்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கும். நமக்கு அந்த பிராப்தம் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள பெற்றோர் ஜாதகத்தை கண்டிப்பா பார்க்கணும். சிறந்த அமைப்புல இருக்கு. இதுவரை 10-15 ஜாதகத்துல எக்ஸாக்டா குறிச்சு கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றா அதை சொல்லுவேன், பதிவிடுறேன், பாருங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ஜோதிடர் சாய் செல்வம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.